அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் தேய்பிறை நவமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நவமி என்பது சந்திரன் சுழற்சியை அடிப்படையாக கொண்டு இந்த கால கணிப்பு முறையில் 15 தினங்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளை குறிக்கிறது. இந்த நாட்கள் பொதுவாக திதி எனும் பெயரில் அழைக்கப்படுகின்றன. அமாவாசை நாளையும் பூரணை நாளையும் அடுத்து வரும் 9வது நாள் திதியாகும். இது நவமி என அழைக்கப்படுகிறது. நவமி திதியின் தெய்வம் அம்பிகையாகும். இந்த நாட்கள் எதிரிகளை வெல்லுதல், தெய்வங்களுக்கு பலி கொடுத்தல், காவல் தெய்வ வழிபாடு, எல்லை தெய்வ வழிபாடு போன்றவை தாராளமாக செய்யலாம். அம்பிகைக்கு பிடித்தவாறு பூஜை செய்து உங்கள் மனக்குறைகளை கூறி பலி கொடுத்தால் உங்களுக்கு விரைவாக நன்மை நடக்கும். சேலம் மாவட்டத்தில் உள்ள மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு சென்று நீங்கள் இவ்வாறு செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் பலன் பெறுவீர்கள். புதிய வேலைக்கு தாராளமாக செல்லலாம். நல்ல காரியங்கள் செல்லலாம். நகைகள் ஆடைகள் வாங்கலாம். தர்ம காரியங்கள் செய்யலாம். செங்கல் சூளைக்கு நெருப்பு மூட்ட, எதிரிகள் மீது வழக்கு தொடுக்க, ஆயுதங்கள் பிரயோகிக்க, எதிரி நாட்டின் மீது போர் தொடுப்பது போன்ற செயல்களுக்கு இந்த நவமி திதி ஏற்றவையாகும். இந்த நவமி திதியின் குணநலன்கள் என்னவென்றால், நவமி திதியில் பிறந்தவர்கள் கீர்த்தி உடையவர்கள். இவர்களுக்கு மனைவி பிள்ளைகள் மேல் அதிக பாசம் இருக்காது. எதிர்பாலினத்தின் மீது அதிக ஈர்ப்பு கொண்டவர்கள். புகழ் பெறுவதில் ஆர்வம் இருக்கும். எதிர்ப்பை கண்டு எப்போதுமே பயப்பட மாட்டார்கள். அதிகமாக கலைகளில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். விருப்பம் போல வாழக்கூடியவர்கள். ஸ்ரீராமன் சீதையை பிரிந்து அவர் பட்ட துயரங்கள் எல்லாம் நவமி திதியில் தான் நடந்தது. அவர் பிறந்த காரணத்தினால் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த நவமி திதியில். எனவேதான் நவமி அஷ்டமி திதிகளில் சுப காரியங்கள், திருமணம், கிரகப்பிரவேசம், சொத்து வாங்குதல் உள்ளிட்டவை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர். ஏனென்றால் இந்த நாட்களில் ஒரு நல்ல செய்தியை செய்தால் அது விரைவில் முடியாது, தொடர்ந்து கொண்டே போகும் என கூறுகிறார்கள். கிருஷ்ணர் பிறந்த அஷ்டமியும் ராமர் பிறந்த நவமியும் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கத்தில் அதே நாளில் எதையும் தொடர்வதற்கு பயப்படுகிறார்கள். நவமி என்பது 9வது திதி. 9ஆம் எண்ணில் 9, 8, 17 ஆகிய தேதியில் பிறந்தவர்களுக்கு நவமி மிகவும் விசேஷமானதாக இருக்கும். இது செவ்வாயுடைய ஆதிக்கம் உள்ள திதி. அதனால் செவ்வாயினுடைய மேஷம் ராசி, விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு நவமி எது வேண்டுமானாலும் செய்யலாம். நவமியில் தெய்வங்களுக்கு உயிர் பலி கொடுத்தல், காவல் தெய்வ வழிபாடு, எல்லை தெய்வ வழிபாடு போன்றவற்றை தாராளமாக செய்யலாம். நவமி திதியில் வரும் நாளில் எதிரிகள் மற்றும் போட்டியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்தால் நமக்கு வெற்றி நிச்சயம். பொதுவாக அஷ்டமி நவமி நாட்களில் செய்யும் காரியங்கள் இழுபறியாக முடியும். அஷ்டமி நவமி திதிகள் எதிர்மறையான எண்ணங்களை தொற்றுவிக்கும். ஜாதகத்தில் குரு பலவீனமாகவோ தோஷத்துடனோ இருந்தால் நவமி என்று சண்டி ஹோமம் செய்வது சிறப்பான பலனை தரும். நவமி தெய்வங்களுக்கு உயிர் பலி கொடுத்தல், காவல் தெய்வ வழிபாடு, எல்லை தெய்வ வழிபாடு இதை அனைத்து மக்களும் தாராளமாக செய்யலாம். பாரம்பரிய சிவபெருமானின் பேச்சை கேட்காமல், அவற்றை கவனிக்காமல் நவமியும் அஷ்டமி இருவரும் பேசிக்கொண்டனர். இதை கண்டு கோபமடைந்த பாரம்பரிய சிவபெருமான் அவர்கள் பார்த்து, நான் உங்கள் பணியை பற்றியும் பூலோகத்தில் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் சிறப்பை பற்றியும் சொல்லிக் கொண்டிருந்தேன். நீங்கள் அதை கவனிக்காமல் பேசிக்கொண்டிருந்தீர்கள். நான் உங்களை எச்சரித்தும் அதை கண்டுகொள்ளவில்லை. எனவே மக்கள் உங்கள் இருவரையும் விலக்கி வைப்பார்கள். அந்த நாட்களில் எந்த நல்ல காரியமும் தொடங்க மாட்டார்கள் என்று சாபமிட்டார். அதனால் கவலையடைந்த அஷ்டமியும் நவமியும் கவலையடைந்தது. ஈசனிடம் சாபத்தை திரும்ப பெற வேண்டினார்கள். பாரம்பரிய சிவபெருமான் அவர்கள் விஷ்ணுவிடம் சென்று உங்கள் குறைகளை கூறுங்கள், அவர் வழி செய்வார் என்று கூறி அனுப்பி வைத்தார். அஷ்டமி நவமி திதிகள் விஷ்ணுவை வழிபட்டு வர தொடங்கினார்கள். விஷ்ணு வரும் காலத்தில் பூலோகத்தில் நிகழ்விருக்கும் என்னுடைய 2 அவதாரங்களுக்கு பின்பு உங்கள் இருவருக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை நல்ல மதிப்பு கிடைக்கும். அதுவரை பொறுமையுடன் காத்திருங்கள் என்று சொல்லி மறைந்தார். சில 1000 ஆண்டுகளுக்கு பிறகு விஷ்ணு சித்திரை மாதம் வளர்பிறை நவமி திதியில் ராமனாக அவதாரம் செய்தார். அந்த நவமியில் பிறந்ததால் அவர் பல துன்பங்கள் அடைய நேர்ந்தது. என்றாலும் ராமன் பிறந்த திதி என்பதால் பின்னாளில் ராம நவமி என பெயரில் நவமி திதிக்கு ஒரு பெரிய மதிப்பு ஏற்படவே நவமி திதி மிகவும் சந்தோஷப்பட்டது.
ராம அவதாரத்திற்கு பிறகு பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து ஆவணி மாதத்தில் தேய்பிரை அஷ்டமி திதியில் விஷ்ணு கண்ணனாக அவதாரம் எடுத்தார். பிறகு உடனேயே பெற்றோரை பிரிந்து நேர்ந்தாலும் அவர் மனித வாழ்க்கைக்கான அறிவுரைகளை வழங்கி கண்ணன் உயர்ந்து நிற்கிறார். கண்ணனின் பிறப்பால் அஷ்டமி திதியும் நன்மதிப்பு பெற்றது. பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு பல அவதாரங்களை எடுத்தாலும் அதில் ராம அவதாரம் மிக சிறப்பானதாகவே கருதப்படுகிறது. அத்தகைய ராமபுரான் நவமி திதியில் பிறந்ததால் அவருடைய பிறந்த நாள் ராமநவமி என பெயரில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. எவ்வாறு இருந்தாலும் அஷ்டமி தினங்களில் இறை வழிபாடுகளை ஆற்றுவதற்கு மிக பொருத்தமான நாளாகவே இது பொறுக்கப்படுகிறது. அஷ்டமியில் விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. இந்த காரியங்களில் திதி ஆரம்பித்தால் அந்த காரியங்கள் முழுமையடையாது, நீண்டு செல்லும் என்பது முன்னோர்களின் கருத்து. இதனால்தான் இந்த காலத்தில் நல்ல காரியங்களை ஆரம்பிக்க தவிர்த்து வருகின்றன. பொதுவாக இந்த திதியானது அநீதிக்கு எதிராக இறைவன் அளித்தல் தொழிலை பரப்புவதற்காக தேர்ந்தெடுத்த திதியாகும். இதனால்தான் கம்சன் எனும் அரக்கனை அழிக்கப்பட்டார் கிருஷ்ணர். அஷ்டமியில் பிறந்தார். ராமனாக பிறந்து ராவணேஸ்வரனை அழித்தார். ஆகவே உங்கள் எதிரிகளை அடக்கி ஒடுக்க இந்த திதியில் நீங்கள் குறிப்பாக எல்லை தெய்வ வழிபாடு, காளி வழிபாடு இது எல்லாம் இன்று உயில் பலி கொடுத்து நீங்கள் தொழிலை தொடங்கினால் இந்த நவமி திதியில் அதற்கான பணியில் ஈடுபட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என கூறப்படுகிறது. குறிப்பாக நவமி திதியில் இந்த செயல்களை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.